போன பின்னாடியே போவேன். அது வரைக்கும் நான் எங்க அம்மா வீட்ல தான் இருப்பேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் எங்க அண்ணி செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்க. நான் தின்னுக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுப்பேன். இந்த ராதிகா 2 நாளைக்கு முன்னாடி தான் மாமியார் வீட்டுக்கு போனா. அதுக்குள்ள இங்க வந்து உட்கார்ந்துருக்கா. ஆத்தாடி ஆத்தா, வாழ்ந்த இவ்வளவு மாதிரில வாழணும். நம்மலாம் பிறந்த வீட்டுக்கு போறதுக்கே யோசிக்கிறோம். ஆனா இவ நினைச்ச ஒண்ணு ஓடியாந்தாளே. சின்ன பொண்ணு என்னமோ சொன்னா இவ கீழே விழுந்து இடுப்பு எலும்பு உடைஞ்சு கிடக்கான்னு இவ நல்ல தான குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துருக்கா. என்ன ஏதுன்னு போய் கேட்போம். நம்மளுக்கு வேற நேரமே போக மாட்டேங்குது. இவட்ட பேச்சு கொடுத்தா நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை பூரா உளறி கொட்டிடுவா. ராதிகா, வாங்க கீதாக்கா. என்ன ராதிகா, நீ கீழே விழுந்து குறுக்கெலும்பு உடைஞ்சு கிடக்கேன்னு சின்ன பொண்ணு சொன்னா இப்ப தேவலையா? இப்ப பரவாயில்லக்கா. 2 நாள் அவதிப்பட்டுக்கிட்டேன். எங்க அம்மாவும் எங்க அண்ணியும் தான் என்னை பக்குவமா பாத்துக்கிட்டாங்க. ஓ அப்படியாம்மா, சரிம்மா சரிம்மா, உடம்பு பாத்துக்கம்மா. எங்க அக்கா என் மாமியார் வீட்டுக்கு போனாலே என்னை பாத்துக்க நேரமே இருக்க மாட்டேங்குதுக்கா. என் மாமியாரையும் என் நாத்தனாரையும் பாக்குறதே பெரிய வேலையா இருக்குக்கா. உன் நாத்தனார் ஊர்ல இருந்து வந்திருக்காளாக்கு? ஆமாக்கா, அவ வந்து 1 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு. இன்னும் ஊர் போய் சேர மாட்டாளே. ஓ அப்படியா, அவ மட்டும்தான் வந்திருக்காளா? புருஷனையும் கூட்டிட்டு வந்திருக்காளா? 2 பேருமே வந்திருக்காங்க. வேற அதிகா 1 மாசத்துக்கு மேல இங்க இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உன் நாத்தனாரோட வீட்டுக்காரர் வேலை வெட்டிக்கலாம் போக மாட்டாரா? ஆமா, வேலை வெட்டிக்கு போய் கிழிச்சாரு. போக்காங்கிட்டு வேலைக்கு 1 நாள் போவாரு, 10 நாள் வீட்டுல இருப்பாருக்கா. அவர் ஒரு வேஸ்ட் பீஸுக்கா. ஓ அப்படியாமா, அதான அந்த ஆளை பார்த்தாலே பேக்கு மாதிரி தானே இருக்காரு. பொண்டாட்டி சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே இருப்பாரு போல இருக்கு. அப்ப குடும்பம் நடத்துறதுக்கு காசு பணம்லாம் தேவைப்படுமே, என்ன செய்வாங்க? அதே என் புருஷன் நல்ல வேலை பார்க்கறாருல. என் மாமியாரும் கட்டுக்கட்டா பணம் சேமிச்சு வச்சிருக்கு. அதை நைஸா பேசி பேசி வாங்கிட்டு போய் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா. சீ, இப்படி இல்லாம பொம்பளைங்க இருப்பாளுங்க. புருஷனுக்கு அழகே வேலை வெட்டிக்கு போறது. என் நாத்தனாரோட வீட்டுக்காரர் எதையும் கண்டுக்க மாட்டாருக்கா. அவர் வாட்டுக்கு திரிவாரு, எனக்கு என்னன்னு. சரிம்மா ராதிகா, உன் அண்ணி எங்க? அண்ணி எனக்காக நண்டு சூப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கக்கா. ஓ அப்படியாம்மா, சரிம்மா சரிம்மா. ஏக்கா, எதுவும் எங்க அண்ணிட்ட சொல்லணுமா? கூப்பிடவா? இருக்கட்டும் ராதிகா, அதான் அடுப்படிக்கல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்றீல, வேலை பார்க்கட்டும். அன்னிக்காரிட்ட சொல்லிருமா, நேத்து குலுக்கல் சீட்டு நடந்ததுல உன் அன்னிக்கிட்டே 1 லட்ச ரூபா சீட்டு விழுந்திருக்கு. அதை சாயந்தரமா வந்து வாங்கிட்டு போக சொல்லு, சரியா? என்னது, எங்க அன்னிக்கு 1 லட்ச ரூபா சீட்டு விழுந்திருக்கா? ஆமாமா, சின்ன பொண்ணு உங்ககிட்ட ஒண்ணும் சொல்லலையா? இருக்கிறவங்களா சேர்ந்து ஒரு 20 சீட்டு பிடிக்கிறோமா, ஏழை சீட்டு மாதிரி. அதுல நேத்து குலுக்குனதுல சின்ன பொண்ணுக்கு 1 லட்ச ரூபா விழுந்திருக்கு. அதை சொல்லலாம்னே வந்தேன். இந்த அண்ணி சரியான கிரிமினல் தான். பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்டே சீட்டு போட்டதா நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே. உங்களுக்கு தெரியாமையே சீட்டு கட்டி 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 1 லட்ச ரூபா வேற விழுந்துருச்சா? இது அப்படியே அம்மாட்ட சொல்லியே ஆகணும். சரிம்மா ராதிகா, மறந்துடாம சின்ன பொண்ணுகிட்ட சொல்லிருமா. சரி கீதாக்கா, நான் சொல்லிடுறேன். நம்ம வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிச்சு. இனிமே வீட்டுக்குள்ள குஸ்தி தான் நடக்கும். உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதான். சீட்டு போடும் போதே கீதா யார்கிட்டையும் சொல்லிடாத, இந்த சீட்டை நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுதான் கட்டுறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னா. கரெக்டா நாத்தனார்ட்டே வந்து வத்தி வச்சாச்சு. இனிமே பத்திக்கிட்டு எரிய போகுது. இந்த அன்னைக்கு எம்பிட்டு திமிரு. சீட்டு போட்டதை எங்க அம்மாட்டையும் சொல்லல, என்கிட்டயும் சொல்லல. ரகசியமா போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த 1 லட்ச ரூபா பணத்தை எப்படி கையில வாங்குறீங்கன்னு நானும் பாத்துறேன். அண்ணி ஒண்ணும் அந்த காசை வேஸ்ட் பண்ணல. சீட்டு
போட்டு சேர்த்துதான் வச்சிருக்காங்க. எல்லாம் சரிதாண்டி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல. இங்க பாருமா, நீ தானே உன் மருமகளை தலையில தூக்கி வச்சு டங்கு டங்கு டங்குன்னு ஆடிக்கிட்டு கிடந்த. இப்ப தெரியுதா உன் மருமகளை பத்தி? ஆமாண்டி, அந்த நெட்டச்சிருக்கியே நல்லவன் நல்லவன் தலையில தூக்கி வச்சு ஆனதுக்கு நல்ல பாடம் புகட்டிட்டாடி, நல்ல பாடம் புகட்டிட்டா. இங்க பாருமா, கோபப்பட்டு டென்ஷன் ஆகுறதுல இங்க ஒண்ணும் நடக்க போறது இல்ல. இப்ப புத்தியை தாம கூர்மையா தீட்டணும். என்னைக்கு ராதிகா புத்தி கூர்மை அறிவுன்னு உனக்கு இல்லாததெல்லாம் பத்தி பேசுறதா என்னடி? எம்மா, நான் சொல்றத கவனமா கேளுமா. இங்க பாருமா, அண்ணி சீட்டு போட்டதுலயும் ஒரு நன்மை இருக்குமா. அந்த காசு அண்ணி கைக்கு போகவே கூடாது, உன் கைக்கு தான் வரணும். அதுக்கு ஒரு பிளான் போடுமா. உனக்குன்னு பேங்க் அக்கவுண்ட்ல காசு பணம் இருந்தா தாம இந்த வீட்ல உனக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். அண்ணி வரவும் எப்படியாவது பேசி மண்டியை கழுவி அந்த பணத்தை வாங்க பாரு. நாலு காசு உன் கையிலேயே இருந்தா தாம உனக்கு மதிப்பு. அன்னிக்காரியும் பயந்து நடுங்குவா. நமக்கு துட்டு தான் முக்கியம்.